கோனியா தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததுனால எரேமியா தீர்க்கதரிசனம் வந்துச்சு, நீங்க என்ன பண்ணப்படுவீர்கள், அடிமைகளாக பாபிலோனிலே சிறைப்பட்டு போடப்படுவீர்கள் என்று சொன்னதுனால யோயாக்கினுடைய குமாரனாகிய கோனியாக்கு கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா நீ வலது கையில முத்திரை மோதிரமான நான் வச்சிருந்தேன். கர்த்தர் அந்த நிலைமையில சில பேர் வச்சிருக்கும் போது சில பேர் அந்த நிலைமையை நம்மளே தள்ளி விட்டுட்டு நம்ம கீழே இறங்கிடுவோம். கர்த்தர் நம்மளை முத்திரை மோதிரம் வைக்க பார்க்குறாரு. சில நம்ம செய்கிற செயல்களினாலே, நம்ம கீழ்ப்படியாத தன்மையினாலே, வாக்கு தத்தங்களை விசுவாசிக்காம போகிறபடினாலே தேவன் சொன்னார், கோனியா பார்த்து என்ன சொன்னாரு, நீ என் வலது கையின் முத்திரை மோதிரமா இருந்தாலும் உன்னை நான் கலற்றி போடுவேன். இந்த முத்திரை மோதிரத்தை எப்ப ஆண்டவர் கொடுத்தாருன்னா தாவீதோடு கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார். என்ன பண்ணினார் தெரியுமா, எப்பா நீ என்னுடைய மனசுக்கு ஏற்றவன், நீ இருதயத்துக்கு நீ ஏற்றவன், அதனால உன்னுடைய தலைமுறையில ஒருத்தரும் சிங்காசனை விட்டு என்ன பண்ண மாட்டாங்க, இறங்க மாட்டாங்க. உனக்குன்னு சிங்காசனம் என்ன பண்ணும், உன்னுடைய குமாரர்களுக்கு உன் தலைமுறைக்கு சிங்காசனத்தை நான் வச்சிருப்பேன். அதனாலதான் சாலமோன் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த போது கூட கர்த்தர் அவன்கிட்ட முழு தேசத்தையும் புடுங்கல, ரெண்டே ரெண்டு கோத்திரத்தை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, சாலமோனுக்கு கொடுத்துட்டார். ஏன்னா தேவன் செய்த உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை, சிங்காசனத்தை விட்டு உன் தலைமுறை என்ன பண்ணாது, இறங்காது. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கர்த்தர் அந்த முத்திரை மோதிரமாகி அந்த வாக்குத்தத்தத்தை கலற்றி போடாம வச்சிருந்தார். அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்தம், அந்த ஒரே ஒரு உடன்படிக்கை, தாவீதோடு செய்த உடன்படிக்கை தான் அந்த முத்திரை மோதிரம். முத்திரை மோதிரமா போட்டுட்டார். ஏன்னா உடன்படிக்கை பண்ண அதுக்கு ஒரு இது இருக்கணும்ல, ஒரு வேல்யூ இருக்கணும். அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, சாலமோன் செய்த தவறு தான், ஆனாலும் நான் தாவீதோடு செய்த உடன்படிக்கை என்ன பண்ண மாட்டேன், ஒரு நாளும் மீற மாட்டேன். நீ செஞ்ச தவறு பணம் தகப்பன் பாரு, என்னுடைய பார்வைக்கு அருமையா இருந்தான், எனக்கு பிரியமானவனா இருந்தான், என்னோட இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தான். நான் சொல்றேன், உங்களுடைய ஜெபம் உங்க தலைமுறையை பாதுகாக்கும். உங்களுடைய ஜெபம் உங்க தலைமுறைக்கு ஒரு முத்திரையை போடும். ஏன்னா கர்த்தர் உங்களோட உடன்படிக்கை மட்டும் பண்ணல, அவர் உங்களை முத்திரை மோதிரமாவே வச்சிருக்கிறார். இப்ப தாவீதுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை முத்திரை போட்டதை நீங்க அந்த தலைமுறை என்ன பண்ணது, சாலமோன், அவனுக்கு பின்னாடி ரெகொபெயாம், அப்படி லைனா வந்துகிட்டே இருக்கு. இப்ப யோயாக்கினுடைய கோனியா கிட்ட வரும்போது தொடர்ந்து என்ன பண்ணாங்க, தேவனுக்கு கீழ்ப்படியலை, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்ததுனால கர்த்தர் ரொம்ப வேதனைப்பட்டு மனஸ்தாபப்பட்டு சொல்றாரு, எப்பா நான் இவ்வளவு நாள் என் வலது கையின் முத்திரை மோதிரமா நான் உன்னை வச்சிருந்தேன், ஆனாலும் நீ என்னுடைய பார்வைக்கு பொல்லாப்பான காரியங்களை செய்தபடினால், என்னுடைய பார்வைக்கு பிரியமில்லாத காரியங்களை நீங்களும் உங்க சந்ததியரும் உங்க ஜனத்தாரும் செய்தபடினால் நான் உங்களை என்ன பண்ணுவேன், கலற்றி எரிந்து போடுவேன். இப்ப கர்த்தர் பாருங்க, அந்த உடன்படிக்கைய கொஞ்ச நாளுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா பிரேக் பண்ணார். எதுக்கு பிரேக் பண்ணார், இவங்க தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால இந்த கோனியை என்ன பண்ணிட்டார், முத்திரை மோதிரம் என்ற ஸ்தானத்திலிருந்து இறக்கி தூக்கி போட்டுட்டார். இப்போ திரும்ப கர்த்தர் செய்த உடன்படிக்கை ஞாபகத்துக்கு கொண்டு வரார். எதுக்கு தெரியுமா, தாவீதோடு செய்த உடன்படிக்கை. நான் சொன்னேன், யோயாக்கினுடைய குமாரன் கோனியா, கோனியுடைய குமாரன் ஆசீர், ஆசீருடைய குமாரன் பெதாயா, பெதாயாவோட குமாரன். இப்ப இந்த சிறுபாபில பார்த்தா கர்த்தர் சொல்லுகிறார், எப்பா உன்னுடைய சந்ததி உன் மூதாதையன் ஆகிய கோனியா எனக்கு விரோதமா பொல்லாப்பான காரியத்தை செய்ததுனால நான் முத்திரை மோதிரமா வச்சிருந்த அவங்களை என்ன பண்ணிட்டேன், கலற்றி எரிந்து போட்டேன். என் முகத்திலே முழிக்காதீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு சம்பவத்தை ஆண்டவர் வந்து கோனியாவுக்கு செஞ்சார். தூக்கி கலற்றி எரிந்து போட்டார். நான் உன் தகப்பனோட செய்த உடன்படிக்கையை நான் மீற மாட்டேன், ஆனா நீ செய்த காரியம் பொல்லாப்பான காரியம், நீ உன் ஜனங்களும் செய்த காரியம் பொல்லாப்பான காரியம். நான் முத்திரையை போட்டிருந்ததா, ஆனா இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், கலற்றி எரிந்துட்டேன். ஆனா கர்த்தர் தயை பெருத்தவர். அதனாலதான் இந்த 9ஆம் அதிகாரத்துல நீங்க இந்த வேத ஆசிரியர்கள் சொல்லும்போது சொல்றாங்க, அவர் மனதுருக்கம் உள்ளவர், தயை பெருத்தவர், கிருபையுள்ளவர். நம்ம பாவம் செய்தோம், ஆனா பாருங்க அவர் நம்மளை தண்டிக்கல, தண்டிச்சாலும் வலிக்கிற மாதிரி என்ன பண்ணல, நம்மளை அடிக்கல. கொஞ்ச நாள் சிறைப்பிற்கு அனுப்பினார், ஆனாலும் என்ன பண்ணிட்டாரு, மீண்டும் நம்மளை கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க முத்திரை மோதிரமா இருங்க, கர்த்தர் தூக்கி எறிகிற முத்திரை மோதிரமா நீங்க ஒரு நாளும் இருக்காதீங்க, இந்த கோனியாவை போல. அதனாலதான் கர்த்தர் திரும்ப புது உடன்படிக்கை செய்யறேன்னு சொன்னார் இல்லையா, அதுக்கு இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம், நான் கலற்றி தூக்கி போட்ட உங்களை நான் திரும்ப என்ன பண்ண போறேன், என் வலது கையில போட போகிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை யாருக்கு ஆண்டவர் கொடுக்கிறார், ஆகாய் 2:23 செருபாபேல், என் ஊழியக்காரனாகிய செருபாபேலே நான் உன்னை சேர்த்து கொள்வேன், நீ எனக்கு முத்திரை மோதிரமா இருப்பாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப முத்திரை மோதிரத்துக்கு எவ்வளவு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, எவ்வளவு வல்லமை இருக்கு. தாவீதோடு செய்த உடன்படிக்கையை கர்த்தர் மீறக்கூடாதுன்னு சொல்லி பல்ல கடிச்சு துப்பி எச்ச முழுங்கி அப்படி முழுங்கி ஆண்டவர் பார்த்தாரு, ஆனா என்ன பண்ண முடியல, தூக்கி போட்டார். ஆனாலும் கர்த்தருக்கு மனசு வரல, ஏன்னா அவர் தெரிந்து கொண்ட ஜனம். ஹல்லேலூயா.
சில பேர் இப்படி சில பிள்ளைகளை வந்து அப்பா அம்மா வச்சிருப்பாங்க இல்லையா, பல்ல கடிச்சுக்கிட்டு சரி என்ன இவன் பிள்ளையாகி போயிட்டான், வர வழியே இல்லை, சோறு போட்டு தான் காசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நிறைய நேரங்கள் நம்ம யோசிப்போம் இல்லையா. அது மாதிரி. ஆனால் அதோட மோசமாக இஸ்ரேல் ஜனங்கள் இருந்தாங்க. அதனால கர்த்தர் சொல்றாரு, முத்திரை மோதிரத்தை கழட்டி நான் தூக்கி போட்ட மாதிரி யோயாக்கினே கோனியாவும் தூக்கி போட்டுட்டேன். ஆனாலும் செருபாபேலாகிய நீ என் ஊழியக்காரனே, நீ என்னுடைய தேவாலயத்தை என்ன பண்ண போற, போய் கட்ட போகிற அப்படின்னு சொன்னதுனால தான் செருபாபேல் முதல்ல என்ன பண்றான், தேவாலயத்தை கட்டுவதற்காக பாபிலோன்ல இருந்து திரும்ப என்ன பண்றான், எருசலேமுக்கு வருகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறது. ஹல்லேலூயா.